வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு காஃபி கப் ரீடிங். என்னடா காஃபி கப் ரீடிங் சொல்லிட்டு காலி கப் வச்சுருக்கேன் அப்படின்னு சில பேர் பார்க்கலாம். ஆனால் இந்த 2 கப்புமே உங்களுக்கு சொந்தமானது. ஓகேவா? இந்த முதல் கப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு சொந்தமானது. 2வது கப் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகளாக நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை உங்களோட இறை ஆற்றல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட முன்னோர்கள், நம்மளோட மிக ஆற்றல் பொருந்திய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட வழிகாட்டுதல்னு இருக்கும் இல்லையா, அது போன்ற நபர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளாக நீங்கள் இந்த 2வது கப்பை எடுத்துக்கலாம். முதல் கப்புங்கிறது முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது. இப்போ தற்காலிகமாக பார்த்துட்ருப்போம் இல்லையா, நிகழ்காலத்துக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் உங்களோட முதல் கப்பில் வரும். 2வது கப்புங்கிறது பிரபஞ்சம், இறையாற்றல், முன்னோர்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாத செய்திகளாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல உங்களுடைய கப் என்ன சொல்லுது. இந்த உங்களுடையதை நான் சொல்கிறேன் இல்லையா, இது உங்களோட எதிர்காலத்தை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை கடந்த காலத்தை பற்றின விஷயங்களாக இருக்கலாம், இல்லை நிகழ்காலத்தில் பற்றின விஷயங்கள். எது வரும்னு எனக்கு தெரியாது. ஸோ வரக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்றேன். இது ஒரு பொதுவான வாசிப்புங்கிறத கவனம் வச்சுக்கிட்டு பாருங்கள். எது உங்களுக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயங்களை தவிர்த்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எஸ், எடுத்தோடனே வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்ல ஒரு ஆற்றல் இந்த கப்பை எடுக்கும்போது என்னால் உணர முடியுது. அதே போல் இதில் டாகி டான் தெரியுறாங்க. நீங்கள் சமீபத்தில் டாகி எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, டாகி டான் எங்கேயாவது பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் கூட அவன் குட்டி போட்டு வளர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறது போல் இருக்குது. இந்த டாகி டான் பார்க்கும்போதும் சரி, இந்த கப்பில் இருக்கக்கூடிய வடிவத்தை பார்க்கும்போதும் சரி, இது ஒரு ஃபுல் கார்டுக்கான அட்டை போல் என்னால் கணிக்க முடியுது. ஏன்னா அதில் தான் ஒரு மனிதர் ஒரு புதிய பயணத்தை தொடங்குவாங்க அப்படிங்கிறது போல் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த கப்பை பார்க்குறீங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க உங்களோட நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய கப்பாக என்னால் பார்க்க முடியுது. ஓகேவா? வாழ்க்கையில் சில சமயங்கள் நம்ம நிறைய விஷயங்களை விட்டு விலகினாதான் நம்ம வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்ல முடியும் அப்படிங்கிறது போல தான் இங்கே இந்த கப்பை உங்ககிட்ட சொல்லுது. சரியா? பழைய பயங்கள், சந்தேகங்கள், இல்லை கட்டுப்பாடுகள் ஏதாவது எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டு வச்சுக்கிட்டு ஒரு தன்னம்பிக்கையோட ஒரு பயணத்தை தொடங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு, இல்லை இந்த பிரபஞ்சத்தை நம்பி நான் ஒரு செயல் செய்கிறேன், அது நல்லபடியாகவே போகும்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதனோட பின்விளைவுகளை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை, ஏதோ ஒரு வழிகாட்டுதல் என்னை வழி நடத்தி கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன், மனசார நம்புகிறேன் அப்படின்ற ஒரு பயம் அறியாத குழந்தை இருக்கும் தெரியுமா. அது போல தான் அவங்களோட அந்த கப்பை என்னால் பிடிச்சு கணிக்க முடியுது. ஒவ்வொரு க்ஷணமும் ஒரு இறைவனோட வழிகாட்டுதல் துணையால் நான் போயிட்டே இருக்கேன். ஏதோ ஒரு வளர்ச்சி எனக்கு தேவை. ஒரு ஜம்ப் கொடுப்போம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வழியில் ஒரு தண்ணியோ ஒரு சகதியோ இருக்குது அப்படின்னா ஒரு குதிச்சு போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல் ஒரு விஷயங்கள், தடைகள் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி நான் போக முயற்சிக்கிறேன் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அதே நேரம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குன்றின் மேலே நின்று அவர் பார்த்துட்ருக்காரு. ஸோ குன்றின் மேலே இருக்குது அப்படின்னா அதற்கு மேலே பயணங்கள் இல்லை, நம்ம பறந்து தான் போகணும்னா பறந்து தான் போகணும் அப்படிங்கிறது போல் இருக்குது. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது முயற்சிகள் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க, ஒரு புதிய வாய்ப்புக்காக காத்துட்ருக்க நபர்களாக இருப்பீங்க. ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அந்த ஆபத்தையும் தாண்டி நான் வளரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்கள் மனசில் இருக்கலாம். எல்லாத்துக்கும் திட்டம் போட்டு வட்டம் போட்டுட்டுலாம் இருந்தால் விலைக்கே ஆகாது. எல்லாம் அளந்து செய்ய முடியாது. நான் பரவாயில்ல, என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்திற்கு வந்த நபராகவும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. நல்லா இருக்குது. பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் மிக அழகாக இருக்குது. ஒவ்வொரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு பாடமாக அமையும். நல்லதோ கெட்டதோ நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும், அடுத்த நிலைக்கு போகணும், இங்கே தேங்கி கிடக்க முடியாது அப்படின்னு ஒரு புதிய முயற்சி செய்கிறீங்க இல்லையா. ரொம்ப ரொம்ப அட்டகாசமான முயற்சியாக இது இருக்குது. அதே நேரம் இந்த கப்போட ஓரத்தில் ஒரு இதயம் தெரியுது. ஸோ இந்த இதயத்தை பார்க்கும்போது ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்ம நண்பர்களை தேடக்கூடிய நபர்களாக இருக்கலாம். இந்த ஆன்ம நண்பர்கள் அப்படின்னு சொல்கிறது நான் நட்பாக இருக்கலாம், இல்லைனா காதலாக இருக்கலாம். இல்லை சில பேர் நட்பும் காதலும் கலந்த கலவையாக தேடக்கூடிய நபர்களாகவும் இருக்கீங்க. எனக்கு நட்பும் தேவைப்படுது, காதலும் தேவைப்படுது, எனக்கான ஒரு அன்பு தேவைப்படுது அப்படிங்கிறது போல இருக்கலாம். எஸ், அதை சார்ந்த ஒரு தேடலும் இருக்கலாம். இங்கே என்னால் எப்படி கணிக்க முடியுதுன்னா, ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணமாக இருக்குது, வாழ்க்கையோட ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு பயணமாக இருக்குது. அதே நேரம் காதல் சார்ந்து, காதல் நட்பு, இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்று அது சார்ந்தும் ஒரு ஆசை இருக்குது, எனக்கான ஒருத்தவங்க வேணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்குது அப்படிங்கிறது போல இருக்குது.
வேலை சார்ந்தும் சில முன்னேற்றங்கள் பண்ணி தான் ஆகணும், சில விஷயங்களை மாற்றி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இங்கே நான் தெளிவான முடிவுன்னு சொல்கிறேன் இல்லையா, இங்கே தெளிவை தாண்டி நான் ஏதாவது ஒன்று செய்யணும்ப்பா அப்படிங்கிறது போல இருக்குது. ஏதாவது ஒரு வளர்ச்சி எனக்கு தேவை, இந்த தருணம் வந்து நான் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குழந்தைத்தனமான ஒரு குழந்தை பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போல் சில ஆபத்துக்கள் இருந்தாலும் நான் பண்ணணும், நான் செய்யணும், புதிய விஷயங்களை கற்றுக்கணும். ஏதாவது உங்கள் வேலை சார்ந்து ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் பிரகாரம் நான் நடப்பேன். என்னோட உள் உணர்வு எனக்கு சொல்லுது, இதை நீ பண்ணு, இதை நீ செய் அப்படின்னு எனக்கு ஒரு உள்குரல் கேட்டுகிட்டே இருக்கு. அப்படிங்கிறது போல் என்னால் உணர முடியுது இந்த கப்பை படிக்கும்போது. கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளிருந்து ஒரு வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்குது. அதே போல் நீங்கள் உள்ளிருந்து ஒரு வழிகாட்டுதல் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது ஒரு நல்ல நட்பு உங்களுக்கு ஒரு வழிகாட்டவும் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட துறை சார்ந்த, இப்போ நீங்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருக்கீங்கன்னா அந்த மருத்துவம் சார்ந்த துறையில் யார் கில்லி மாதிரி இருக்காங்க அவங்கள நீங்கள் ஒரு ஆலோசகராக எடுத்துக்கலாம். ஓகேவா, இதை சும்மா பார்க்குறவங்க கேட்குறவங்க அது போன்ற ஆலோசகர்களை எடுத்துக்காதீங்க. உங்களோட துறையை சார்ந்து, இப்போ நீங்கள் வங்கித்துறையில் பணிபுரிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸோ யார் எதுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கோங்க. சும்மா வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் போய் ஒரு அதை பற்றின அறிவு இல்லாத நபர்களிடம் போய் நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனால ஒரு பெரிய பயன் கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யாருக்கிட்ட போனால் வேலைக்கு ஆகுமோ அங்கே போய் அந்த அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அது ரொம்ப சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இந்த கப்பை பிடிக்கும் போது சில நேரங்களில் சில சரிவுகளும் வரலாம். முக்கியமாக வாழ்க்கைனா ஏற்றி விடவும் முடியும், இறக்கி விடவும் முடியும். ஸோ நீங்கள் ஏறுறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தெரியாத இடத்துல சில நேரங்களில் கால வைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற மாதிரி இந்த கப்பை பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கை சார்ந்த வாசிப்பாகவும் இதை நீ கொடு அப்படின்ற மாதிரி இந்த பிரபஞ்சம் சொல்லுது. சரியா, இது உங்களோட தொழில் சார்ந்தும் இருக்கலாம், உறவு சார்ந்தும் இருக்கலாம். ஒரு புதிய விஷயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, கற்றுக்கணும்னு பார்க்குறீங்க, அதே நேரம் கவனமும் தேவை. அந்த தொழில் சார்ந்து வேலை சார்ந்து அதுக்கு தகுந்தாற் போல ஒரு ஆலோசகர் உங்களுக்கு கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி இருந்தால் ரொம்ப 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 நல்லாயிருக்கும். பிரபஞ்சம் வழிகாட்டுது, அது என்னால் கணிக்க முடியுது. இருந்தாலும் மனிதர்கள் ஒரு நட்பாவோ ஒரு உங்களை வந்து ஒரு மேன்மை நிலைக்கு எடுத்து செல்லணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இருப்பாங்க இல்லையா, அறிவு சார்ந்து உங்களோட தொழில் சார்ந்து அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வழிகாட்டுறாங்க அப்படின்னா உங்கள் மனசுக்கு உங்கள் அறிவுக்கு எஸ் இவங்க சொல்கிறது ரொம்ப சரியாக இருக்குது, என்னுடைய திட்டங்களுக்கு இவங்க சரியான ஒரு வழிகாட்டு துணையாக இருக்காங்க அப்படின்னா எப்படி தன்னோட தாய் அந்த குழந்தை ஒரு கரம் பிடிச்சு நடந்து போகும், அதே போல் நீங்கள் அவங்க கையை பிடிச்சு நடந்து போகலாம். அது உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக அமையும். அதே போல் பிரபஞ்சம் வழிகாட்டுதனா எஸ் அதுவும் இருக்குது. அது உங்களுக்கு உள்ளார்ந்து உங்களுக்கு ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு இறையாற்றலும் உங்கள் கூட சேர்ந்து பயணிக்கலாம். இல்லைன்னா உங்களோட முன்னோர்கள் அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதலாகவும் இருக்கலாம். அவங்க உங்கள் கனவுல கூட வர வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போயிருக்காங்க அப்படின்னா அவர்கள் உங்களுடைய கனவில் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு சோல்மேட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குது. அதை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. மிக விரைவில் கூட அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் பார்க்க நேரிடலாம். அப்படிங்கிறது போல தான் இந்த கப்லேருந்து வரக்கூடிய என்னால் கணிக்க முடிஞ்ச விஷயங்கள். ஸோ காதல் இருக்கான்னு கேட்டால் காதலும் இருக்குது, நட்பும் இருக்குது. ஆன்மா சார்ந்த ஒரு துணையை தான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க. சும்மா கை பிடிச்சி ஊர் சுற்றணும் அப்படிங்கிற மாதிரியான தேடல்கள் இது இல்லை. ஒரு சபலத்துக்கான தேடல்களாகவும் இது இல்லை. ஒரு உண்மையான நட்பா, உண்மையான காதலா, என்றுமே என்னோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அன்பை தான் நான் தேடுறேன், உறவை தான் நான் தேடுறேன். அதே போல் இந்த வேலை சார்ந்த தேடலும் அதுதான். இன்னைக்கு இருக்குது நாளைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கிடையாது. எல்லாமே என் வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தரமான வெற்றியை தரக்கூடிய விஷயம்தான் என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருக்கீங்க. சில நேரங்களில் குழந்தைத்தனமாக ஆபத்தை வந்து கொஞ்சம் எதிர்கொள்ளவும் தயாராக ஆகுறீங்க. இது தவறான்னு கேட்டால் தவறு இல்லை, ஏன்னா முயற்சி பண்ணணும் இல்லையா. இப்போ நம்ம நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா கடலில் குதிச்சு தான் ஆகணும். அது போல தான் இருக்குது. பயந்துக்கிட்டே நீச்சல் கற்றுக்கணும், தரையில் நின்னா நீச்சல் வராது. ஸோ சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணவும் தயாராக இருக்கணும். அப்படிங்கிறது போல தான் உங்களோட கப்பில் இருந்து என்னால் கணிக்க முடியுது. எல்லாமே சரியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சில விஷயங்களில் ஆலோசனை தேவைப்படுது அப்படின்னா யார்கிட்ட எந்த ஆலோசனையை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குமோ அவங்கக்கிட்ட எடுத்துக்கோங்க. மற்றபடி பார்க்குறவங்க கேட்குறவங்க அவங்கக்கிட்டலாம் நீங்கள் ஆலோசனை எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு சரியாக பயன் தருமான்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அந்த கப்லேருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து
நீ சரியான நபர்களை தேர்வு செய் அப்படிங்கிறத போல தான் என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு. அடுத்த கப்பு பார்க்கலாம். இப்போ பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன, பிரபஞ்சத்தின் செய்தி என்ன, இது வரைக்கும் உங்கள் மனசு உங்ககிட்ட சொன்னது, அதே போல் என்னால் உணர்ந்தது, உங்களோட இரையாற்றல் இந்த கப்லேருந்து வர விஷயங்களை சொன்னேன். இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தின் செய்தியாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியாக எடுத்துக்கலாம், இல்லை உங்களோட மேன்மையான நீங்கள் சில குரு வழிபாடு செய்வீங்க இல்லையா, உங்களோட குரு அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்திகளாகவும் எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் வரக்கூடியது எதுவோ அதை நான் உங்களுக்கு பகிர்றேன். பொருந்துனா எடுத்துக்கோங்க, பொருந்தலைன்னா விட்டுடுங்க. ஓகேவா? எஸ், குட் 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 குட். நல்லா தான் இருக்குது. அது என்ன நல்லா தான் இருக்குது அப்படி இழுத்து சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸ் குறி போட்டிருக்கு பார்த்தீங்களா? நோ, வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம். நோ மீன்ஸ் நோ சொல்லவும் தெரிஞ்சிருக்கணும். சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நோ சொல்ல இன்னும் பழகலை அப்படிங்கிறது போல இருக்குது. இதனால் என்னென்னா எல்லாரும் உங்களை உபயோகப்படுத்திக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இந்த கப்பு படிக்கும்போது வந்திருக்கு. எஸ், உங்களோட கடந்த காலங்களில் நீங்கள் நிறையா பேருக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்கலாம். நம்ம முதல் கப்பில் பார்த்தோம் இல்லையா, ஒரு முட்டாள் ஃபூல் கார்டு வந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே எப்படின்னா அவங்களோட தேவைகளுக்காக உங்களை நிறையா நேரங்களில் பயன்படுத்தி இருக்கலாம். இது நீங்கள் குடும்பம் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, மற்றவங்களோட தேவைக்காகவே அதிகமாக உழைத்த நபர்களாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வச்சுட்டு உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ இந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சுக்க கொள்ளக்கூடிய நேரம் இதுதான். இதை விட்டால் வேறு நேரம் இருக்காது. அது உங்களோட வளர்ச்சி சார்ந்து இருக்கலாம், தொழில் சார்ந்து இருக்கலாம், உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து இருக்கலாம், இல்லை உங்கள் வாழ்க்கைக்காக சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இப்போ இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ, உங்களோட வழிகாட்டுதல் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அந்த பிரபஞ்சம் சொல்லுது. நீ விழிப்பு நிலையில இருந்து செயல்படு. சில விஷயங்கள் உனக்கு ஆபத்தை கூட தரலாம், சில நட்புகள்னால, சில காதல்னால, அது ஏதாவது ஒரு ஆபத்துகள் வர வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. அப்படிங்கிறது போல தான் இந்த இன்ட்டு குறி காட்டுது. ஏதாவது ஒரு விஷயம் தவறாக போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை நீங்கள் தடை செஞ்சுருங்க. அதெல்லாம் வேண்டாம். தவறான நட்போ, தவறான சாவகாசமோ, இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கு இது சரி இல்லை அப்படின்னு எப்போ மனசு சொல்லுதோ அப்போ நீங்கள் அதை ஒதுக்கிடுங்க, உங்கள் வாழ்க்கையிலேருந்து முற்றிலுமாக நீக்கிடுங்க அப்படிங்கிறது போல இருக்குது. இது நீங்கள் வேலை சார்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்கள் மனசு தாங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. உங்களுக்கு எந்த படிப்பு படிக்கணும், எந்த இடத்துல வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுலாம் முழுக்க முழுக்க நீங்கள் தான் தேர்வு செய்கிறீங்க. உங்களோட ஈர்ப்பின் பாலால் தான் சில விஷயங்கள் நடக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இது வேலை சார்ந்ததை விட எனக்கு நிறையா உங்களோட உறவு சார்ந்த மாதிரி தான் தெரியுது. சரியா? நீங்கள் திருமணமான நபர்களாக இருக்கலாம், இல்லை திருமணம் ஆகாத நபர்களாக இருக்கலாம். ஏதோ ஒரு வெற்றிடம் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்றது போல இருக்குது. காலியான இடம் ஒன்று இருக்குது. அந்த காலியான இடத்துல ஏதாவது ஒரு நபரை வச்சு நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் போயிடுவாங்க. இது போல் தற்காலிகமான உறவை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க. ஆனால் நிரந்தரமான உறவுங்கிறது வரதுக்கு சிறிது காலமாகும். ஸோ பிரபஞ்சம் கொடுக்குற விஷயம் இதுதான். உனக்கு இப்போ எது வேணும்னு பார்க்காத, உனக்கு எது நிரந்தரமாக இருக்குமோ அதில் நீ கவனம் செலுத்து அப்படிங்கிறத போல தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்குற செய்தியாக என்னால் நீங்கள் கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ தற்காலிக தேவைக்காக, தற்காலிக சந்தோஷத்துக்காக, இல்லை சபலத்தின் வாயிலாக ஏதோ ஒரு ஆபத்தை நீங்களே போய் விலை கொடுத்து வாங்கிக்காதீங்க. சில நேரங்களில் உங்களை சுற்றி சில மாயைகள் இருக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களோட முதல் கப்பு நான் பார்த்தேன் இல்லையா, அதில் நிறைய விஷயங்கள், நிறைய நல்ல விஷயங்களும் இப்போ புதுசாக உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருக்கு. அது நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம். அந்த பயிற்சிங்கிறது உங்களோட அறிவு சார்ந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம், படிக்கலாம், இல்லைனா ஏதாவது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களோட முன்னேற்றத்திற்கு கற்றுக்கலாம். உங்களோட எதிர்கால உடல் நலம் சார்ந்து, ஆரோக்கியம் சார்ந்த ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முயற்சி பண்ணுறீங்க. சூப்பராக இருக்குது. அதே நேரம் தீங்கான விஷயங்களும் சிலது நம்மக்கிட்ட வரும். அதுக்கு நீங்கள் நோ சொல்ல பழகிக்கோங்க அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம். ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்போ உங்களுக்கு தெரியும்னா, நீங்கள் நல்லா விழிப்பு நிலையில் இருக்கும்போது. விழிப்பு நிலைங்கிறது கண்ணை திறந்துக்கிட்ட மட்டும் இருக்கக்கூடாது, அகமும் புறமும் சார்ந்த விழிப்பு நிலையில் இருக்கணும். வெளியில் என்ன நடக்குதோ அது நம்மளோட உள் மனம் கவனித்து கொண்டே இருத்தல். இந்த சொல்லுவாங்க இல்லையா, பள்ளிக்கூடத்தில் தூங்கிட்டே இருக்கக்கூடாது, பாடம் நடத்தும் போது கவனித்து பாருடா. அதே மாதிரி தான் கவனித்தல். உங்களை சுற்றி என்ன நடக்குது, யார் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, யார் நம்மக்கிட்ட
நம்மளை விட்டு கொஞ்சம் தூரம் போகிறாங்களா, அவங்க போகிறதுக்கான காரணம் இதுவா, ஓகே விட்டுடலாம். நம்ம போய் பின்னாடியே துரத்தி அவங்கள பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நம்மளை விட்டு போகுதா, அது நம்மளோட நன்மைக்காக மட்டும்தான். நம்ம நினச்சிப்போம், ஆஹா நம்ம விரும்பக்கூடிய ஒன்று நம்மளை விட்டு போகுது, நம்ம ஒரு தகுதி இல்லாத நபர் போல இருக்காது, வேலையாக இருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை ஒரு விஷயம் உங்களை விட்டுட்டு போகுது, நீங்கள் சரியாக தான் பார்த்துக்கிறீங்க, அப்படி இருந்தும் உங்களை விட்டுட்டு போகுது அப்படின்னா அந்த விஷயங்களுக்கு உங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய கொடுப்பனை இல்லை, அவ்வளோதான். அது உங்களோட கர்மா, இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ அதோடது முடிஞ்சு போயிடுச்சு, அது விட்டு போயிடுச்சு. இனிமே வரக்கூடிய விஷயங்கள் ஒரு நிரந்தரமான விஷயங்கள் உங்ககிட்ட வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிரபஞ்சம் ரொம்ப அழகான ஒரு அறிவுறுத்தல் உங்களுக்கு கொடுக்குது. நீங்கள் இது உங்களோட தான் இருந்தால் தாராளமாக எடுத்துக்கலாமே, தவறு என்ன இருக்குது? ஸோ அழகான கப்பு, நல்ல ஒரு விஷயங்கள், நீ உன்னை கவனமாக இரு அப்படின்னு தான் சொல்லுது ஒழிஞ்சி நீ எங்கேயுமே கீழே விழுந்துடணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது. ஏனியில் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிட்டு இருக்கீங்க, சரியா? இது உங்களோட தொழில் சார்ந்து, உறவு சார்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம், ஒரு நல்ல மாற்றத்துக்காக உங்களை நீங்களே தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. முன்னாடி நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கப்பில் பார்த்தோம் இல்லையா, அது உங்களோட நிகழ்காலத்தை குறிக்கிற கப்பு. ஸோ அங்கேயும் நல்லா இருக்கு. இங்கே எப்படி இருக்குன்னா எல்லாமே நல்லா இருக்கு, நீ நல்ல முன்னேற்றமான பாதையில் போயிட்டு இருக்க, ஏனியில் ஒவ்வொரு படியாக ஏறிட்டு இருக்க. ஆனால் சில நேரங்களில் சில மாயைகளின் வலையில் ஏதாவது மாட்டிக்கிட்டேன்னா ஏறிட்டு இருக்க படியிலேருந்து 4 படி இறங்கவும் வாய்ப்புகள் இருக்கு. அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அங்கே மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த சோல்மேட் கனெக்ஷன் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் இருக்கிற முதல் கப்பில், அந்த மாதிரியான நபர்களை நீங்கள் பார்க்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான மனிதர்களாக இருப்பாங்க, நிறையா விஷயங்களை தெரிஞ்ச மனிதர்களாக இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உபயோகமான மனிதர்களாகவும் இருப்பாங்க. ஸோ எங்கேயுமே உங்களுக்கு ஒரு தொல்லை கொடுக்காத மனிதர்களையும் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் கூட நீங்கள் கண்டறிஞ்சு கரெக்டாக பார்த்து எடுத்துக்கணும். சுவாரஸ்யமான மனிதர்களாக இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இந்த சுவாரஸ்யங்கிறது உங்களுக்கு எது சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருக்கு. ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா அது நன்மை தரும். ஆபத்தான விஷயங்கள், ஒரு தவறான விஷயங்களை நீங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த தவறான மனிதர்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வர வாய்ப்புகள் இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ பாகக்காய் கசப்பாக இருந்தாலும் அது என்னோட உடம்புக்கு நல்லது அப்படின்னா பாகக்காய் நல்லது, பாகக்காய் மேலே எந்த தப்பும் கிடையாது. ஆனால் இப்போது நம்மளுக்கு ஒரு இனிப்பு ஊட்டக்கூடிய சுவைகள் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், துரிதமான உணவுகள் இருக்கும், அது ரொம்ப சுவையாக இருக்கும். ஆனால் அது நம்ம உடம்புக்கு நல்லதான்னு கேட்டால் அது கெட்டது. அதே போல தான் 2 விதமான மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில், இப்போ வரக்கூடிய உங்களோட வாழ்க்கையில், ஓகேவா? அது உங்களோட நிகழ்காலத்துலேயும் இருக்கலாம், எதிர்காலத்துலேயும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு நல்லது தேவை அப்படின்னா நல்லதை பாருங்கள். இல்லை எனக்கு தற்காலிகமான சந்தோஷத்துக்கு அப்படிதான் இருந்தால் போதும் அப்படின்னா அந்த மாதிரியான நபர்களும் வருவாங்க. ஸோ வேலையும் அப்படி தான். உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை தேவைன்னா நிரந்தரமான வேலைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள். சில நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் கொஞ்சம் தோல்வி ஏற்படலாம், ஆனால் மறுபடியும் விடாமுயற்சியாக நம்ம பண்ணும்போது நமக்கான விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு சில சிரமங்களுக்கு பிறகு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது போல் தான் என்னால் உணர முடிஞ்சுது. அதே போல் நீங்கள் வேலைக்காக நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த வேலைங்கிறது நீங்கள் எதை விரும்புகிறீங்க, அந்த விரும்பக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருதா, உங்களுக்கு ஒரு சௌகரியத்தை தருதா, அது ரொம்ப 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 முக்கியம். இப்போ நீங்கள் விரும்புகிறீங்க, ஆசைப்படுறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு சௌகரியமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான ஒரு வேலைனா அது ஆரம்பத்தில் நல்லாயிருக்கும், ஆனால் போக 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 அது உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் வேலை பார்க்கும்போது அது ஓய்வு, சில நேரங்களில் எனக்கு அந்த ஒரு ஓய்வும் எனக்கு தருது, என்னுடைய கற்பனை ஆற்றலுக்கும் அது ஒரு வகை செய்யுது. எனக்கு வேலையை தாண்டி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணுன்ற ஆசை இருக்குது, அதுக்கும் என்னால் நேரத்தை ஒதுக்க முடியுது. இப்படி உங்களோட ஆசைகளுக்கு ஏற்றால் போல, உங்களுக்கு சௌகரியத்துக்கு ஏற்றால் போல உங்களோட வேலை இருக்குது அப்படின்னா அதுவும் உங்களோட தேர்வு தான். எல்லாமே உங்களோட தேர்வு தான். இல்லை 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 எனக்கு சௌகரியம்லாம் முக்கியம் கிடையாது, எனக்கு பணம் சார்ந்து தான் எதிர்பார்க்குறேன்னா அது போன்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. சரியா? நீங்கள் இப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் கேட்குறீங்களா, அது வேறு வேறு வடிவில் கிடைக்கும். நீங்கள் விரும்புகிற விஷயங்களும் கிடைக்கும், நீங்கள் விரும்பாத விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் வரும். சரியா? அதுதான் நான் சொன்னேன், பாகற்காயும் இனிப்பும் சொன்னேன். ஸோ பாகற்காய் நன்மை கொடுக்கக்கூடியது, ஆனால் அது நம்ம பார்க்கும்போது அது கசப்பாக தெரியும். அதே நேரம் இந்த சுவையான உணவுகள்லாம் ரொம்ப மோசமான ஒரு பின் விளைவுகளை கொடுக்கக்கூடியது, ஆனால் பார்க்கும்போது ரொம்ப கண்ணை கவரக்கூடிய விதத்தில் இருக்கும். ஸோ இந்த 2 உங்கள் தட்டில் வச்சு எதை நீங்கள் சாப்பிட்றீங்கிறது உங்களோட விருப்பம், முழுக்க 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 உங்களோட விருப்பம். ஆனால் இங்கே பிரபஞ்சம் ஒரு இன்ட்டுக்குரிய போட்டிருக்கு, நோ அப்படின்னு காட்டுது. அது சொல்கிற விஷயங்கள் ஒரு அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டாக, இதை பாரு உனக்கு எல்லாமே இருக்குது,
ஆனால் நீ நல்லதை மட்டும் எடுத்துக்க அப்படின்னு கொஞ்சம் அம்மா அங்கே எப்படி சொல்லுவாங்க. அது போல தான் உங்ககிட்ட வந்து இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்லலை. உன்னோட விருப்பத்துக்கு நான் எல்லாமே சர்வ் பண்ணுறேன். ஆனால் உனக்கு தெரியும்ல, உங்களுக்கு தெரியும்ல உங்கள் வாழ்க்கைக்கு எது சிறந்த ஒன்று அப்படின்னு. அதை நீ தேர்வு செஞ்சுக்க அப்படின்னு அது உங்கள் கண்ணு முன்னாடி கொடுக்குற மாதிரி தான் எனக்கு இந்த வாசிப்பு என்னால் கணிக்க முடியுது. எஸ், இவ்வளோ நீண்ட நேரம்லாம் நான் அதிகமாக வாசிப்பை எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான நேரமே எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயங்களை நான் என்னால் என்ன கணிச்சு சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட இருக்க அன்பின் பாலால் தான் நான் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன். சில பேர் நினைக்கலாம் என்ன ரொம்ப போர் அடிக்கிறாங்க அப்படின்னு. இது போர் அடிக்கிறது கிடையாது. இது சில உண்மைகளை நீங்கள் கண் திறந்து பாருங்க அப்படிங்கிறது தான். எஸ், பாருங்க, அந்த பிரபஞ்சத்தை பாருங்க, விழிப்பு நிலையோடு இருங்க. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது வேலை சார்ந்து இருக்கட்டும், உறவு சார்ந்து இருக்கட்டும். ஒரு சில உறவுகள் உங்களுக்கு துன்பம் கொடுக்குதுன்னா அந்த துன்பம் கொடுக்கக்கூடிய உறவுகளை ஈர்த்ததும் நீங்கள் தான் அப்படிங்கிற அந்த உண்மை நிலை தெரிஞ்சால் போதும். எல்லாமே நம்மளோட ஆசையின் பாலால் வரக்கூடிய விஷயங்கள் நம்மளோட இருப்பு விதியின் நிஜத்தில் தான் நடக்குது. அந்த நிஜத்தை நீங்கள் உணரும்போது உங்களுக்கு சரியான ஒன்றை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எடுத்துப்பீங்க அப்படிங்கிறது போல தான் என்னால் இந்த வாசிப்பை கணிச்சு சொல்ல முடியுது. ஸோ பிரபஞ்சம் உங்ககிட்ட எல்லாத்தையுமே விட்டுடுச்சு. உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பையும் அது உங்ககிட்ட கொடுத்துருச்சு. சரியா? ஸோ இந்த வாசிப்பு எவ்வளோ பொருந்ததுன்னு பாருங்கள். பொருந்துறதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துடுங்க. நன்றி.